வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் நெல்லிக்காய் பச்சடி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் பச்சடி செய்ய 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த 3 நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருகிக்கலாம். 3 நெல்லிக்காயும் திருக்கியாச்சு. ஸோ 1/4 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ திருகின நெல்லிக்காய் ரெடியாக இருக்குது. நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தாளிப்பு கரண்டி போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காய பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பை நம்ம ஏற்கனவே திருகி வச்சுருக்க நெல்லிக்காவோட ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் கெட்டியான தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த நெல்லிக்காய் பச்சடி தயிரில் இருக்கிற புளிப்பும் நெல்லிக்காவில் இருக்கிற துவர்ப்பும் சேர்ந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது மிடில் ஏஜ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் மார்னிங் ஸ்நாக்ஸ் 11:30க்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு நல்ல டிஷ். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.